கால வேளையில லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். The Gospel of Luke chapter 1. நாங்கள் எங்களுடைய வேத புஸ்தகங்களை திருப்பி வைத்துக்கொண்டு அங்கிருந்து சில வசனங்களை படிக்க போகிறோம். இன்றைக்கு லூக்கா 1 அதிகாரத்தில் இருந்து 5ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன். என்னவென்று சொன்னால், லூக்கா 1:5 சகரியா என்னும் பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் இருந்தான். அவனுக்கு ஒரு மனைவி இருந்தது. அவனுடைய மனைவியுடைய பேர் எலிசபெத் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இவர்களை குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில், இவர்கள் 2 பேரை குறித்து பார்க்கும் வேளையில், இவர்கள் வயது சென்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் வயது சென்றவர்களாக இருந்தாலும் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அங்க 10ஆம் வசனத்தை பார்க்கும் வேளையில், தூபம் காட்டுகிற வேளையில கடவுளுடைய மனுஷன் சகரியா தூபம் காட்டி கொண்டிருக்கும் வேளையில கர்த்தர் அவனோடு பேசுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு காரியத்தை முதலாவது பார்க்க போறோம். எங்களுக்கு வயது சென்றவர்களா இருந்தாலும் ஒரு நபர் எனக்கு சொன்னார்கள், எங்களுக்கு வயது போயிட்டது, இப்போ இளம் பிள்ளைகள் செய்யட்டும் என்று. தேவையே இல்லை. இளம் பிள்ளைகள் எங்களோடு சேரட்டும், நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம். நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை பவுல் சொல்லுகிறார், ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நல்ல போராட்டம் போராடி இருக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வயது போயிட்டது, எனக்கு முடியாத என்ற பிள்ளைகள் என்ற பேர பிள்ளைகள் செய்யட்டும் என்று இல்லை. நான் என்னால் இயன்ற வரைக்கும் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருப்பேன். நான் உற்சாகமா நிற்பேன். நான் எதுல திறமையா இருக்கிறேனோ அந்த வேலையை நான் செய்வேன். நான் இந்த இடத்துல வந்து அலங்கரிப்பது எனக்கு முடியும் என்று சொன்னால் நான் அதை வடிவாக அலங்காரப்படுத்துவேன். நான் இசை கருவியை வாசிக்க முடியும் என்றால் இசை கருவியை வாசிப்பேன். இந்த இடத்தை வந்து துப்புரப்படுத்த முடியும் என்றால் நான் துப்புரப்படுத்துவேன். எனக்கு வயது போனாலும், இளம் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று விட்டுட்டு இருப்பதல்ல, வயது போனாலும் இந்த சம்பவத்தை இந்த இடத்துல நாங்கள் படிக்கும் வேளையில கர்த்தர் அவர் எல்லாரையும் வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அவன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் 10ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், தூபம் காட்டும் வேளையில ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியில ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். எப்பொழுதும் சபையார் நல்ல ஜெபிக்க, 2வதாக சபையார் ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சும்மா பார்த்து கொண்டிருக்கிறது இல்லை. நான் சொல்லி இருக்கிறேன், நீங்கள் கேட்டும் இருக்கிறீங்க, பார்வையாளர்கள் வேண்டாம், எங்களுக்கு பங்காளிகள் வேணும். நீங்க செய்யுங்கோ, நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றதல்ல, செய்து முடியுங்கோ அதுக்கு பிறகு வாரம் என்றதல்ல, நான் உங்களோடு சேர்ந்து காரியங்களை செய்வோம். இப்போ சொல்லுங்க, எங்களுக்கு ஃபன் ஃபெஸ்ட் ஒன்றை நாங்கள் வைக்கிறோம் என்று சொன்னால் அதை வெய்யுங்கோ, நாங்கள் வந்து அதில் பங்கு பெறுறோம் என்றதல்ல, நாங்கள் அதில் கலந்து கொண்டு நாங்கள் அந்த காரியங்களை ஈடுபடுவோம், ஒன்றாக இணைந்து காரியங்களை செய்வோம். இப்படியாக நாங்கள் செய்யும் வேளையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கிறிஸ்டியன் ஃபேமிலி வொர்ஷிப் சென்டர் ஆண்டவர் ஆரம்பித்தவர். ஆண்டவருடைய வசனத்தில் நாங்கள் படித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இட் இஸ் நாட் a work of a man but of the Holy Spirit. பரிசுத்த ஆவியான கிறிஸ்டியன் ஃபேமிலி வொர்ஷிப் சென்டர் ஆரம்பித்தவர். அவர் பரலோகம் நாங்கள் போய் சேரும் வரைக்கும் அவர்களை வழி நடத்துவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே ஜெபம் பண்றதை நிப்பாட்ட வேண்டாம். அதைத்தான் இன்றைக்கு இந்த கால வேளையிலும் அப்போதும் சொன்னேன். ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண அசைக்க முடியாதவைகள் எல்லாம் அசைக்கப்பட ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய வார்த்தையில நாங்கள் படிக்கிறோம், ஜெபமும் உபவாசமும் இருக்கும் வேளையில அங்க செய்ய முடியாதவைகள் எல்லாம் நடைபெற ஆரம்பிக்கும் என்பதை காணக்கூடியதா இருக்குது. வருகிற வியாழன் வெள்ளி சனி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். குடும்பங்கள்ல பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். எப்பேற்பட்ட குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் குடும்பங்களை ஒன்றாக சேர்த்து அன்பாக ஐக்கியமா வரக்கூடியதாக மாற்றுவார் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனையோ சம்பவங்கள் நான் உங்களுக்கு சொல்ல முடியுமானால் இப்பொழுது நான் சொல்லிக்கொண்டு போறது இல்லை. எத்தனையோ குடும்பங்கள்ல எத்தனையோ பிரச்சனைகள் நான் சொல்லுகிறேன் இல்லை, அந்த காலத்துல நடந்தது இல்லை, எங்களுடைய சபையில நடந்திருக்குது. சபையில குடும்பங்கள்ல பிரச்சனைகள், பிரிஞ்சு போற நிலைமையில இருந்தவர்களை கர்த்தருடைய சுத்த கிருபையினால ஒன்றாக்கி இன்றைக்கு ஒன்றாக இருக்கக்கூடியதாக கர்த்தர் கிருபையளித்திருக்கிறார். என்னுடைய தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. இந்த மலையை பார்த்து அகன்று போன்று சொன்னா விசுவாசத்தோடு அது அகன்று போம் என்று விசுவாசிக்கிறவர்கள் நீங்க பேச ஆரம்பிக்க போறீங்க. நீங்க சொல்லும் வேளையில நடக்கத்தான் போகுது. பாஸ்டருக்காக நிக்க தேவையில்லை. நீங்க கதைக்க 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 கதைக்க. அதனால தான் நாங்க மிக கவனமா இருக்கணும். பைபிள்ல சொல்லி இருக்குது, நாங்க யாரோடு சேர்கிறோமோ அவர்களை போல நாங்க மாறுவோம். அது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களோடு சேர்வீங்கள் என்றா, அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களோடு நல்ல
உலகத்தவர்களோடு சேர்ந்தா உலகத்து பாட்டு தான் வரும். அன்றைக்கு ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இரவு எல்லாம் அவர் உலக பாட்டை கேட்டுட்டு அடுத்து நான் காலையில் வரைக்கும் அந்த உலக பாட்டு தானே வருதாம் அவருக்கு. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பாட்டுகளை பாடும்போது விசுவாசம் எங்களுக்கு பிறக்கும். ஏன்னா அதில் விசுவாச வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் இப்போ பாடின கொஞ்ச நேரத்துக்கு முதல் வெற்றி கொடி பிடித்திடுவோம். அப்படி என்றா என் வாழ்க்கையில் நான் தோல்வியை காண மாட்டேன், ஜெயத்தை தான் காணுவேன். ஒரு நாள் நாங்கள் கீழுக்கு போகிறதுக்கு எங்களை ஆண்டவர் படைக்க இல்லை. எங்களை சிருஷ்டித்தவர் மேலுக்கு 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 தன்னோட உன்னதங்களை வாசம் செய்ய அந்த அதிகாரத்தை, எங்களுக்கு அந்த உரிமையை, அந்த சந்தர்ப்பத்தை, அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். கீழானவைகளை பார்க்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். பூமிக்குரியவைகளை நாட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லிக்கிறார் மேலானவைகளை. இந்த வருஷத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணும் வேளையிலேயே மேலானவைகள் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவைகளை பார்த்து போகும் வேளையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருஷத்துல பைபிளை நீங்க வாசிக்கும் வேளையில ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இன்னொரு பிரசங்கத்தை எங்கேயோ கேட்க வேண்டும் என்று அல்ல, யூடியூப்ல போட்டு கேட்கிற பிரசங்கங்கள் எல்லாம் நல்லதுன்றது சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை கேட்டுட்டு எனக்கு வந்து சொல்லி இருக்கிறார்கள் சிலர், அதுல இருக்கிற புலியான உபதேசங்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னா, சத்தியத்தை நீங்கள் இந்த சபையில கேட்கக்கூடியதாக கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஊழியக்காரர்களை தந்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார், பிரசங்கம் பண்ணுகிற பிள்ளைகளை தந்திருக்கிறார், வார்த்தைகளை கொடுக்கிறார். இது சத்தியம். நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னா, எனக்கு தெரிந்த அளவுக்கு கர்த்தர் இந்த சபையில மகிமையான காரியங்களை கடந்த காலங்களில் செய்து மாத்திரமல்ல, அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், இப்பொழுதும் அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய ஜீவியத்தில் நன்மையான காரியங்களை நடப்பிப்பார். ஆகவே குடும்பங்கள்ல குடும்ப ஒற்றுமை, பிள்ளைகளுக்கு இடையில, பெற்றாருக்கு இடையில, புருஷன் மனைவிக்கு இடையில ஆண்டவர் ஒற்றுமையை கொண்டு வருவார். ஆண்டவர் அதிசயங்களை நடப்பிப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில் என்னவென்று சொன்னா, விசுவாசம் எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது மூலமாக வருகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்வார்? விசுவாசத்தை தருவார். அப்ப முடியாதென்று மக்கள் சொல்லுகிறதை நீங்க விசுவாசிப்பீங்கள் என்னன்னா, இல்லை இது முடியும் என்று. மற்ற மக்கள் சொல்வார்கள் இது நாசமா போயிட்டது, இது கொண்டுக்குமே சரி வராதுண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல கீழே உடைஞ்சு போனதை திரும்ப நான் கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். திரும்ப உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஒன்றே நெவர் கிவ் அப் எனிதிங். சில வேளைகளை நீங்க உலகத்துல ஆக்கள் சொல்லி விடுவார்கள் இது இனி பிரயோஜனம் இல்லை என்று. நான் சொல்லுகிறேன் பிரயோஜனம். கர்த்தருக்கு எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கக்கூடியதாக ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவர் இந்த கால வேளையில நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறார், மகத்துவமான காரியங்களை செய்கிறார். உங்களுக்கு பலன் இருக்குதோ இல்லையோ, என்ற சுவாசம் இருக்கும் வரைக்கும் நான் கர்த்தரை துதிப்பேன். எனக்கு சத்தம் குரல் வரவில்லை, எனக்கு மூச்செடுக்க கஷ்டமா இருக்குது, ஆனால் உம்மை ஆண்டவரை துதிப்பேன், உம்மை நான் ஸ்தோத்திரிப்பேன். அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், 6ஆம் வசனத்தில் இந்த 2 பேரும் குற்றமற்றவர்களாக இருந்தார்களாம் கடவுளுக்கு முன்பாக. கர்த்தர் சகல கற்பனைகளின் படியும் நியமங்களின் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய நீதி எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் அழுக்கான கந்தியாக இருக்குது. ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய நீதியை அணிந்து கொண்டபடியினால, the name of the Lord is a strong tower, the righteous run into it. righteous என்று சொல்லும்போது நீதிமான்கள். We are able to run and we are safe in the name of Jesus. இயேசுவின் நாமத்தை, the person who has accepted Christ, the person who is a child of God, தேவனுடைய பிள்ளையா இருக்கிற ஆளுக்கு அந்த நாமம் பாதுகாப்பா இருக்கு. So when you call upon the name of the Lord, இயேசுவே என்று சொல்லி, நீங்க பாருங்க ஒரு ஆபத்து வரும்பொழுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது அநேகர் என்ன சொல்லுவாங்க? அம்மா என்று தான் கூப்பிடுவார்கள். ஆனா நான் சொல்லித்தாரேன் என்னன்னு சொன்னா, இயேசுவே என்று கூப்பிடும் வேளையில இயேசு எங்களுக்கு உதவி செய்வார். இயேசுவால கூடாத ஒன்றும் இல்லை. அவர் எங்களை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். வருஷ ஆரம்பத்தில் நான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து எடுத்து தந்தேன். கர்த்தர் எங்களை தன்னுடைய உள்ளங்கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறாரா. we are very precious. அவருடைய பார்வையில் மிக விசேஷித்தவர்கள். 1ஆம் தேதி சர்வீஸ் முடிச்சோன்னா படம் எடுக்கணும் என்று சொல்லி எத்தனை பேர் படம் எடுத்து கொண்டிருந்தீங்க. ஆனால் அந்த படத்தை எடுத்து அதை பார்க்காம விட மாட்டீங்க. அதை திரும்ப பார்க்க வேண்டும் என்று விரும்புவீங்க. அதை பார்க்கும் வழியில் சந்தோஷமா இருக்கும். நான் உண்மையாக கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க எனக்கு, இந்த குரூப் போட்டோல படத்தை காட்டினோன்னே யாரை முதல் பார்ப்பீங்க? எங்களை தான் பார்ப்போம்.
மற்றாக்களை பார்க்க மாட்டோம். அதுக்கு பிறகு தான் மற்றாக்களை பார்ப்போம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தன் உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறார். எப்பொழுதும் அவருக்கு முன்பதாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். அவர் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுற, நான் உன்னை மறக்க இல்லை. நீ யோசிக்கிறேன் நான் மறந்துட்டேன் என்று. நீ தான் என்ன மறந்துட்டு போயிட்ட, ஆனால் நான் மறக்கவில்லை. ஆண்டவருடைய வசனத்தில் சகரியாவை குறித்து பார்க்கும் வேளையில் இவர்கள் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், சத்தமாக வாசிங்கள். எலிசபெத் அவள் மலடியா இருந்தாள், பேரன் வுமன் என்று சொல்லப்படுகிறது. அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. 20 எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாம்? வயது சென்றவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ்ல ஆண்டவர் பெர்ஃபார்ம் மிரக்கிள்ஸ் என்பதை நான் சொல்லுகிறேன். முடியாத சூழ்நிலைகளில் நம்முடைய தேவன் அதிசயங்களை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். எவ்ரிதிங் இஸ் ஓவர் என்று சொல்ற இடத்துல ஆண்டவர் சொல்றார், இட்ஸ் நாட் ஓவர் என்று சொல்லுகிறார். I am still the living king என்று சொல்லுகிறார். நான் உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள ராஜா என்று சொல்லுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகவே அந்த 2 பேரும் இப்படி மலடியா இருந்தால், அவர் 2 பேரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்வதை நிப்பாட்டவில்லை. ஜெபம் பண்ணி இருப்பார்கள். பைபிளில் நாங்கள் பார்க்கிறோம் அதை குறித்து. பிள்ளை வேணும் என்று சொல்லி இருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள், கிடைக்கவில்லை. ஆனால் ஊழியம் செய்வதை நிப்பாட்டவில்லை. சில ஆட்கள் நீங்க சில வேளைகள் என்ன செய்கிறீர்கள், இது கிடைக்கும் வரைக்கும் நான் வரமாட்டேன்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வீட்டுக்கு நீங்க கிடைச்சால் என்ன, கிடைக்காவிட்டால் என்ன, கர்த்தருடைய வீட்டில் வந்து ஊழியத்தை நாங்க செய்வோம் என்று சொல்லி கொண்டிருந்தால் என்ன, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் பாஸ்டர் அருமநாயகமுக்காக ஊழியம் செய்கிற ஆட்கள் இருக்கிறீங்க? ஒருத்தருமே இல்லை. எல்லாரும் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறார்கள், கடவுளுக்கு ஊழியம் செய்கிறார்கள். அவன் கடவுள் தந்தா என்ன, தராவிட்டால் என்ன, எனக்கு ஜீவனை தந்தவர், சுவாசத்தை தந்தவர், ஞானத்தை தந்தவர், பெலனை தந்தவர், எனக்கு ஒரு வீட்டை தந்திருக்கிறார், ஒரு படுக்கையை தந்திருக்கிறார், எனக்கு ஆகாரத்தை தந்திருக்கிறார், எனக்கு எல்லாத்துக்கும் மேலாக ரட்சிப்பை தந்திருக்கிறாரே. இந்த தேவனுக்கு என்னை பாதுகாத்து நான் பரலோகத்துக்கு போகக்கூடிய விதத்தில் செய்திருக்கிறாரே. இப்படியான ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறாரே. இப்படியான தேவனுக்கு நான் நன்றி சொல்லாமல் இருக்க மாட்டேன். அவருக்கு ஊழியம் செய்வதை நான் நிறுத்த மாட்டேன். இந்த 2025ல நீங்க ஊழியங்கள் செய்வது குறைத்திருந்தால் எல்லாரும் ஒரு டிசிஷன் எடுங்க. ஐ அம் கோயிங் டு சர்வ் மை மாஸ்டர். என்னுடைய ஆண்டவருக்கு நான் பணிவிடை செய்ய போறேன், ஊழியம் செய்ய போறேன். இவர்கள் 2 பேரும் இவ்விதமாக இருந்தார்கள். அங்க வழக்கம் போல அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் வேளையில 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம். வாசியுங்கள் 11ஆம் வசனத்தை. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். தேவ தூதன், யாக்கோபோடு தூதர்கள் பேசினார்கள், தேவ தூதர்கள் வந்தார்கள், தேவ தூதர்கள் பார்த்தார்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். தேவ தூதர்கள் நாங்க போற இடத்துல எல்லாம் இருக்கிறார்கள். கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறதுக்கு காரணம் எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நாங்க பார்க்கிறோம். என்னவென்று சொன்னார், உங்களுக்கு அந்த ஜெபத்தை குறித்தும் ஒரு சம்பவத்தை எனக்கு ஒருவர் அனுப்பினார். அதை நான் வாசித்தேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், ஒருவர் திடீரென்று சொல்லி, ஒரு டீச்சர், ஸ்கூல் டீச்சர் திடீரென்று மரித்து விட்டார்கள். மரித்து ஹாஸ்பிட்டலில் அவர்களை வைத்து எல்லாம் செய்து கொண்டிருக்கும் வேளையில் இவர்களுடைய ஆவி பரலோகத்துக்குள்ள போயிட்டுது. பரலோகத்துக்குள்ள போகும் வேளையில் ஆண்டவர் சில காரியங்களை காண்பிக்கிறதை காணக்கூடியதாக இருக்குது. என்னவென்று சொன்னால், அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. எங்களுடைய முற்பிதாக்கள் ஜெபம் பண்ண ஜெபங்கள் கூட எங்களுக்கு சந்ததி சந்ததியாக, எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்களோ இல்லையோ தெரியாது, எங்களுடைய சந்ததி சந்ததியாக இயேசு வரும் வரைக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். பிசாசு என்ன செய்வான் என்று சொன்னால், நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க பாருங்கள், நான் சொல்லுகிறத நீங்க கேட்டுட்டு யோசிச்சு பாருங்கள். நீங்க ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற நேரத்தில் தான் ஒரு அலுவலான ஒரு பிஸி இம்பார்ட்டன்ட் கால் வரும். உங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் தான் களைப்பு வரும். அந்த நேரத்தில் தான் கண் இழுக்கும், நித்திரை வரும், டயர்டா இருக்கும். நீங்க ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அவசரமா வேற ஏதோ ஒரு காரியம் செய்ய வேண்டும் போல வரும். ஜெபத்தை பிசாசானவன் அதை என்ன செய்கிறான், பிசாசு ஒரு கூட்டமா நின்று அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அதை தடுத்து கொண்டிருக்கிறான், நிப்பாட்டி கொண்டிருக்கிறான். அவனுடைய தூதர்கள் அங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், நீங்க ஜெபம் பண்ணாதபடி தடை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்க சிறு ஜெபம் செய்தாலும், குட்டி ஜெபம் செய்தாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்கும் வேளையில
அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்க பிசாசு அவன் பிளான் பண்ணி கொண்டு இருக்கிற எல்லா பிளான்ஸும் வெடிக்கிறது, எல்லாம் உடைக்கிறது, ஒன்றுமே சரி வராது. உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் வல்லமையானது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றது, உங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்றது நிப்பாட்டவே வேண்டாம். சபைக்காக ஜெபம் பண்றது, தேசங்களுக்காக ஜெபம் பண்றது, இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்றது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்ரவேலில் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் போலேயே அநேக இந்தியாவில இருந்து வேலைக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு. இன்றைக்கு இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே ஜெபம் பண்றது பிசாசு நிப்பாட்ட எவ்வளவுதான் முயன்றாலும் விட்டாதீங்க. நீங்க விடாம ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் வந்து கொண்டு தான் இருக்கு. நீங்க சில வேளைகளில் பிசாசு போடுவான், நீ ஜெபம் பண்ணி என்னத்தான் உனக்கு நடந்தது, சோர்ந்து போவைப்பான். நீ ஜெபம் பண்றதுல பிரயோஜனம் இல்லையென்று சொல்லுவான், ஜெபம் பண்ணதுக்கு பதில் இல்லையென்று சொல்லுவான். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. ஆண்டவர் எல்லா ஜெபங்களையும் கேட்டு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த வருஷத்துல எங்களுடைய சர்ச் ஜெபிக்கிறவர்களாக, சர்ச் என்று சொல்ல நீங்க நாங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாக, ஜெப வீரர்களாக, வீராங்கனைகளாக கர்த்தர் எங்களை மாற்ற ஒப்பு கொடுப்போம். யாக்கோபு போராடி ஜெபித்து அந்த வெற்றியை பெற்றவர்களில் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தது போல கர்த்தர் எங்களுக்கு இவைகளை முன்மாதிரியா இருப்பதற்காகத்தான் அவர்களுக்கு ஊடாக காரியங்களை செய்திருக்கிறார், எங்களுக்கு படிப்பினியாக தந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் இவைகளை படித்து பார்க்கும் வழியில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் வழியில அங்க வந்து அங்க சகரியாவை பார்த்து அவன் பயந்து போனான். அவனுக்கு தரிசனமாகும் வழியில அவன் பயமடைந்தான் என்று 12ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அந்த தூதன் பேசுகிறான், சகரியாவே பயப்படாது என்று. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சூழ்நிலை எப்பேற்பட்டதா வந்தாலும் நீங்க பயப்பட அவசியம் கிடையவே கிடையாது. ஏனென்று சொன்னால் என்னோடு கர்த்தர் தெளிவாக ஒரு நாள் பேசினார், பயப்படாது என்று சொன்னார். அந்த வார்த்தையை நான் இப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா பயப்படாம நாங்க முன்னேறி செல்லக்கூடியதாக முழு உலகமும் எதிர்த்து கொண்டு வந்துடலாம். ஆனா கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? சேவான் கல்லறியப்பட்டு கொல்லப்பட்டது உண்மைத்தான், ஆனால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போனான். இன்றைக்கு சில வேளைகளில் எங்களுடைய வாழ்க்கையை உயிரை நாங்கள் கர்த்தருக்காக கொடுத்தாலும் அதன் மூலமாக அநேகர் ரட்சிப்புக்குள்ள வருவார்கள். நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியாத பிரேசிலா அர்ஜென்டினா விளையாண்டு ஒரு ஊழியக்காரன் போகும்பொழுது அவரை கொன்று விட்டார்கள். கொன்ற உடனே எல்லா ஊழியக்காரர்களும் வந்து ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல ஜெபம் பண்ண ஆரம்பித்து அந்த தேசத்தில் ஒரு ரிவைவல் ஏற்பட்டது, ஒரு எழுப்புதல் ஏற்பட்டது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம், நான் உயிரோடு வாழும் நாள் எல்லாம் கர்த்தருக்காகவே வாழுவேன் என்று சொல்லி நீங்க ஜீவிப்பீங்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு தைரியத்தை தருகிறவராக இருக்கிறார். ஏன்னா பயத்தை கொடுக்கிறது பிசாசு, ஆனா தேவன் பயப்படுகிற ஆவியை தரவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சகரியாவை பார்த்து அவன் சொல்லுகிறான் என்னவென்றா 13ஆம் வசனத்தை வாசிங்கள். அந்த தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. இதுதான் அடுத்த பின் பாயிண்ட் உங்களுக்கு. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றார், நீங்கள் ஜெபம் பண்ண ஜெபம் இன்றைக்கு கேட்கப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் எங்களுக்கு இன்றைக்கு காலவெளியில நம்மோடு பேசுகிறார். இந்த புது வருஷம் ஒரு சாதாரண வருஷம் இல்ல. உலகத்தில் எல்லாம் பேடா நடந்து கொண்டிருந்தாலும், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆண்டவர் கட்டி எழுப்ப சித்தம் கொண்டவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், உங்களுடைய வேலைகளை ஆசீர்வதிப்பார், திறமா எல்லாத்தையும் நடப்பிப்பார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அங்க சொல்லப்படுகிறது, கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். பாருங்க, மலடி வயது போயிட்டது 2 பேருக்கு, ஆனால் உன்னுடைய வேண்டுதல், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்றால் எங்களுக்கு இதுல இருந்து தெரிகிறது, தங்களுக்கு ஒரு குமாரன் வேண்டும், தங்களுக்கு ஒரு மகன் வேண்டும், ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்க ஜெபம் பண்ணிட்டு மறந்து போயிருக்கலாம், ஆனால் தேவன் மறக்கவில்லை. தேவன் அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். இந்த வருஷத்துல நீங்க ஓடுற ஓட்டத்தை அர்வாசில நிப்பாட்ட வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நல்லா கண்டினியூ ரன்னிங். நிச்சயமா வெற்றி ஆண்டவர் தருவார். இந்த வருஷம் ஒரு அருமையான பொன்னான வருஷமாக எங்களுக்கு அவர் மாற்றி தர அவர் வல்லவராய் இருக்கிறார். God will shower his blessings upon his people. அவருடைய பிள்ளைகள் மேல அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். யாக்கோபின் நிமித்தமாக அவனுடைய மாமாட வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது.
உங்கள் நிமித்தமாக பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படுகிறது, உங்கள் நிமித்தமாக காரியங்கள் நடக்கிறது. இன்றைக்கு நீங்க இருக்கிறதுனால எப்படி பிள்ளைகள் போய்கொண்டிருந்தாலும் கர்த்தருக்குள்ள நீங்க இருக்கிறதுனால பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் பிகாஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ். நீங்க ஜெபம் பண்ற ஜெபங்களுக்காக ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அங்க நாங்க பார்க்கிறோம், உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி இப்பொழுது என்ன செய்ய போறா, ஒரு குமாரனை பெறுவார் என்று சொல்லும் வேளையில 14ஆம் வசனம், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொன்னா யாருக்கு தான் கவலை? ஆனா கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஆட்சிக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொன்னா எல்லாருமே பக்கத்தாக்கள் சிரிக்கத்தான் போறாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் வரத்தான் செய்யும். யாருக்கு அப்படி நடந்தது? இன்னொரு ஆளுக்கு பைபிள்ல எனக்கு தெரியும், நீங்க சாரால சொல்லுவீங்க. ஆனால் நகோமியோட வாழ்க்கையை பற்றி பார்க்கிறீங்களா? ரூத்துக்கு பிள்ளை கிடைச்சோன்னு நகோமிக்கு பிள்ளை கிடைச்சதுன்னு சொன்னார்கள். வயது போயிட்டுது. என்ற தேவன் இந்த வருஷத்தில் பைபிள் எடுத்து வாசிக்கும் வேளையில் அண்டர்லைன் பண்ணுங்க, மிரக்கல் மிரக்கல் மிரக்கல். இந்த மிரக்கல் நடந்து, அந்த அற்புதம் நடந்து, தட் வில் ஹேப்பன் டு மீ. ஆண்டவர் பச்சைபாதம் உள்ளவர் அல்ல, எனக்கு செய்வார், இந்த காரியத்தை நடப்பிப்பார். ஐ எம் இன் அ க்ளோரியஸ் சர்ச், நான் ஒரு மகிமை நிறைந்த சபையில் நிற்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நான் அதை விசுவாசிக்கிறேன். என்னன்னு சொன்னால் உண்மையாகவே நான் சொல்லும் வேளையில் சும்மா இல்லை, இது உண்மையாகவே கர்த்தர் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். கம் அண்ட் சீ என்று சொல்லுகிறேன், வந்து பாருங்கள் என்று அன்றைக்கு சொல்லப்பட்டது பைபிளில். அதே போல வந்து பாருங்கள். இன்றைக்கு நான் ஜெபம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். யார் யாருக்கு இன்றைக்கு மாத்திரமே இல்லை, எப்பொழுதும் நான் வர்ற நேரத்தில் யார் யாருக்கு வந்து சும்மா கூட பிரச்சனையை சொல்லி போட்டு இருந்தால் நான் அப்படியா என்று கேட்டு போட்டு போயிடுவேன். ஆனால் ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டால் கை வச்சு ஜெபம் பண்ண சொல்லுகிறவர்களுக்கு கையை வச்சு ஜெபம் பண்ணும் போல ஆண்டவர் சொன்னால் வியாதிஸ்தர்கள் மேலே கையை வைக்க சொல்லி அவர்கள் சொஸ்தமாவார்கள். கையை வைக்கும் போல அதில் ஒரு பவர் இருக்குது, ஒரு அனாயிண்டிங் இருக்குது. ஏனென்று சொன்னால் மோசே கையை வைக்கும் போல அங்கே he was able to impart என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் என்னென்று சொன்னால் இந்த லேயிங் ஹேண்ட்ஸ் சொல்லும் போல அது பிப்ளிக்கல் பேட்டர்ன், அதுதான் வேதாமத்தில் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும். இந்த கால வேளையில் நீங்கள் இவ்வளோ காலமும் ஜெபம் பண்ண ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருகிறார் என்று சொல்லும் வேளையில், ஆண்டவர் பதில் தருகிறார் என்று சொல்லும் வேளையில் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், கண்ணீர் வடிக்க மாட்டீர்கள், வேதனைப்பட மாட்டீர்கள். ஆண்டவர் கிரிய நடப்பிப்பார் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் அங்கே 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது, அந்த அவன் கிடைக்கிற அந்த மகன் என்ன செய்வான், யோவான் ஸ்நானகன் என்ன செய்வான், நாம் வாசியுங்கள். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். ஆண்டவர் இந்த கடைசி காலங்கள்ல நீங்க பார்க்குறீங்க, இப்ப தானியேலின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல 10 ராஜாக்கள், இந்த கொம்புகள் இவைகள் எல்லாத்தையும் சொல்லும் வேளையில உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது, ஏற்கனவே நடக்க தொடங்கிட்டது. 10 ராஜ்யங்கள் எல்லாம் வர தொடங்கிட்டது, ஒன்றா சேர தொடங்கிட்டது. ஆண்டவருடைய வருகை எப்பொழுது நடக்க வேண்டியது தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், சும்மா நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வேலை 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 வேலையாண்டு இரவும் பகலும் வேலையிலேயே இருந்தால், கர்த்தருக்கு இடம் கொடுக்காம இருந்தால், கர்த்தர் வரும் வேளையில் உங்களோட வேலை உங்களை ரட்சிக்காது. நீங்கள் சர்ச்சுக்கு ஓடி வந்தாலும் அங்கே சர்ச்சில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏனென்று சொன்னால் காத்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் எடுத்துக்கொண்டு போகிறார். அதான் புத்திமதிகளை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். நோவாக்கு ஆண்டவர் அங்க அற்புதமான முறையில் அவரோடு பேசி அவர் சொல்லுகிற பிரசங்கத்தை கேட்காம இருந்தார்கள். ஆனால் நோவாவும் அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது போல நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பிறகு கொடிதான காலம், அதுல இருந்து தப்ப முடியாது. இன்றைக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு விஞ்ஞானம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்பதாக செய்திகளில் சொன்னார்கள், என்னவென்றால் நாங்கள் என்னத்தை யோசிக்கிறோம் என்பதை கூட சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு பிரெயின் அப்படியாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அவ்வளவுக்கு இன்றைக்கு இருக்கிற நவீன காரியங்களை பார்க்கும் வழியில் முன்னேறி கொண்டு போகிறது. ஞானம் கடைசி காலத்தில் அதிகரிக்கும் என்று சொன்னது போல, அறிவு அதிகரிக்கும் என்று சொன்னது போல, ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக இது நடக்க தொடங்கிட்டது. இது அந்தி கிறிஸ்துடைய காலத்துக்கு இதெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துக்கு தெரியும் இருந்து யார் தன்னை கும்பிடுகிறார், யார் கும்பிடாம இருக்கிறான், யார் தன்னுடைய நம்பரை போட்டுக்கிறான், யார் போடையில, இது எல்லாம் தெரிய வர்ற காலம். நான் சொல்லுகிறேன், ஏமாந்து போக வேண்டாம். மற்றவர்கள் சொல்லுகிற கதையை கேட்டுட்டு நீங்க ஏமாந்து போனீங்கள் என்று சொன்னால்
நான் சொல்லுகிறேன், அதை போல பரிதபிக்க கூடியவர்கள் வேறு ஒருவருமே இல்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிறது, கர்த்தர் வருகிறார், கர்த்தர் அதி சீக்கிரமாக வருகிறார். அதற்கு முன்பதாக நாங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டும். நீங்க பார்க்குறீங்க, எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது, உலகத்தில் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் கர்த்தருடைய சட்டைகளின் கீழே மறைக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால், அவருடைய இரத்த காவலின் கீழே இருப்போம் என்று சொன்னால், எங்களுக்கு இந்த சபையில ஒரு கூட்டம் இருக்குது, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இரவும் பகலும் ஜெபம் பண்ணும் வேளையில ஆண்டவருடைய இரத்தத்தினால எங்கள் எல்லாரையும் மூடுகிறார்கள். வாதம் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி அந்த ப்ராமிஸை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். எடுத்து சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்கள். அதுதான் நான் சொல்லுகிறேன், என்ன சொன்னா, we are in a blessed church என்று நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சபையில் இருக்கிறோம். ஏன்னு சொன்னா, வாக்கு தத்தங்களை வைத்து 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 சபையாருக்காக, எல்லாருக்காக, சிறு பிள்ளைகள்ல இருந்து வயது போனவர்கள் வரைக்கும், ஒரு அம்மா ஜெபம் பண்ணும் வேளையில வயிற்றில் இருக்கிற குழந்தையில இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் நாங்கள் ஜெபம் பண்றது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என்னன்னு சொன்னா, கர்த்தர் எங்களை விழித்தெழும்ப சொல்லுகிறார், விழித்தெழும்ப சொல்லுகிறார். நித்திர தூங்குற நீ விழித்தெழும்பு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலவேளையில் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் இவ்விதமாக எல்லாரையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. இன்னும் வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், இந்த சகரியாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்தது போல அவர் சொல்லுகிறார் என்னவென்றால், நீங்க சில வேளைகளை சோர்ந்து போயிருக்கக்கூடும், டிஸ்கரேஜா இருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு முன்பதாக ஒரு காரியம் நடக்காது போல இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இஸ் ஒர்க்கிங் பிஹைண்ட் த சீன்ஸ் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் முன்னுக்கு நின்று எல்லாத்தையும் செய்கிறதாக தெரியாது, ஆனால் எங்களுக்காக அவர், நாங்கள் நித்திர கொள்ளும் வேளையில, நாங்கள் படுத்திருக்கும் வேளையில, இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை, நாங்கள் நித்திரையா இருக்கும் வழியிலையும் அவர் எங்களுக்காக காரியங்களை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். He is working on our behalf only to those who are loving him. அவள் அன்பு கூறுகிறவர்களுக்கு மாத்திரம்தான். இது எல்லாருக்கும் என்று யோசிக்க வேண்டாம். சும்மா இருந்து போட்டு சர்ச்சுக்கு வாரதில்லை, கேட்டால் என்னடா, சாரி ஐ ஹேவ் ஒர்க், சாரி ஐ எம் அன்ஏபிள் டு கம், சாரி என்று இப்படி சொல்கிற ஆக்களுக்கு இல்லை. தேவனுடைய வீட்டில் ஒரு தம்பி வந்திருந்தார், நான் பார்த்தேன், 1ஆம் தேதி. அங்கே எல்லாரும் அங்கே எல்லாத்தையும் வடிவாக போட்டு எல்லாம் மினிங்கி எல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. சபைக்கு வந்த ஒரு தம்பி எடுத்து அதை க்ளீன் பண்ண வெளிக்கிட்டார். நான் யோசித்தேன், ஒரு வாலிபன் எடுத்து செய்கிறான் என்று சொன்னேன், கர்த்தர் அந்த மகனை இந்த வருஷத்தில் ஆசீர்வதிக்க வேணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும். எனக்கு வயது போயிட்டு எனக்கு முடியாதுன்ற இல்லை, எனக்கு ஏதாயிலும் ஒன்று செய்ய முடியும். இருக்கிற ஆட்களுக்கு ஒரு டீயை போட்டு கொடுக்க முடியும், இருக்கிற ஆட்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்க முடியும். தம்பி நல்ல வடிவா செய்கிறார், தங்கச்சி வடிவா இருக்குது, வடிவா இதெல்லாம் கட்டினது யார், மேலுக்கு ஏறி யார் செய்யுது, நல்லா இருக்குது என்று உற்சாகப்படுத்த முடியும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா இல்லையா? எனக்கு தான் மேலுக்கு ஏணியில் ஏற இயலாது, ஆனால் இன்னொருவர் ஏறி காரியங்களை செய்கிறார், உற்சாகப்படுத்த முடியும் வயது போனாக்கள். அதுதான் சகரியா ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 52:8 சொல்லப்படுகிறது. That's right. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், கர்த்தருக்கு ஊழியங்கள் செய்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இன்றைக்கு இந்த கால வேளையில நீ ஒரு பச்சையான ஒலிவ கன்றை போல நீ அங்கே தேவனுடைய வீட்டில் இருப்பாய். ஒலிவ மரத்தை போல பச்சையான, காஞ்சி போனதல்ல, தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறபடினால கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும், யாரெல்லாம் இந்த சபையில கர்த்தரை விசுவாசித்து கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க பச்சையான ஒலிவ கன்றுகளை போல, மரங்களை போல நீங்க ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதாக கர்த்தர் செய்வார் என்றால் செய்வார், நிச்சயமா செய்வார். இந்த வருஷத்துல ஆண்டருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸை நாங்கள் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்டா தசம பாகம் கடைசியில் கொடுக்கறது இல்லை. நீங்க எத்தனை பேர் சாப்பிட முந்தி, இப்போ செய்ய மாட்டீங்க, முந்தி போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு போட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் என்ன செய்வீங்க, பார்சல் பண்ண சொல்லி என்னத்துக்கு கொண்டு போவீங்க? டாகி பேக், நாய்க்குன்னு சொல்றது. வீட்டை போயிட்டு அந்த நாயலார், வீட்டில் நாய்க்குட்டியே இல்லை, டாகி பேக். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னேன், இன்றைக்கு கர்த்தருக்கு நாங்கள் டாகி பேக் கொண்டு போறது இல்லை, சாப்பிட்டு போட்டு மிச்சத்தை கொண்டு வந்து கொடுக்கறது இல்லை. முதல் பாகம், தசம பாகம்,
முதலாவது கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்கிறோம். நான் இதை ப்ரீச் பண்றது மாத்திரமில்லை, ஐ பிராக்டிஸ் திஸ் அண்ட் காட் இஸ் பிளெஸிங் அஸ். இன்றைக்கு இதை பிராக்டிஸ் பண்ற ஒவ்வொரு சபைகளையும் ஊழியர்களையும் ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு நான் முதல் இடத்தை கொடுக்கிறேன், கர்த்தரை கனப்படுத்துகிறேன். அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் வேளையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்கிறார். காலையில் எழும்பினோடனே போனை தேடுவது இல்லை, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். முதலாவது கர்த்தருக்கு என்ன கால்ஸ் வந்திருக்குது, என்ன மெசேஜஸ் வந்திருக்குது, என்ன நியூஸ் சொல்லி பார்க்கறது இல்லை. முதலாவது கர்த்தரை நோக்கி பார்க்கணும். முதலாவது எழுந்து ஜெபம் பண்ணி வேதத்தை படித்து நாங்கள் தேவனுக்கு அந்த நாளை ஆரம்பிப்பது போல நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதுல முதலாவது கர்த்தருக்கு தசம பாகம் எடுத்து அதை ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோடு கொண்டரும் வழியில் கொடுக்கும் வழியில் ஆண்டு நம்மை பல்கி பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். சாட்சிகள் இருக்குது, நிறைய சாட்சிகள் இருக்குது. இந்த வருஷம் குளோரியஸ் இயராக இருக்கணும், அதுதான் எனக்கு விருப்பம். அதனால தான் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும், எங்களுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கணும், எங்களுடைய சபையார் நல்லா இருக்கணும். இதுதான் எனக்கு விருப்பம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா இருந்தால் உண்மையாகவே கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும். அதனால நீங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் வழியில் ஆண்டவர் காரியங்களை செய்வார். பச்சையான ஒளிவ மரக்கன்றுகளை போல இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், யூ வில் நாட் பி forgotten என்று சொல்லுகிறார். நீ மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அங்கே எலிசபெத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில் she was not fruitful. அவருடைய வாழ்க்கையில் barren என்று சொல்லும் வேளையில், malady என்று சொல்லும் வேளையில் உங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் நல்லா வராமல் இருக்கலாம். சும்மா யூ கோ டு ஒர்க் அண்ட் கம், டெய்லி யூ கெட் ஒன்லி தட் சேலரி, அதே ருட்டீன் தான், ஒரே சேலரி தான். இன்க்ரிமெண்ட் போய் கேட்டால் 5 10 15 கூட்டி தாரான், அவ்வளோந்தான், பெரிய இன்க்ரிமெண்ட் இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் என்னென்று சொன்னால், பரண ஆண்டவர் அந்த அந்த கற்பத்தை ஆண்டவர் திறந்தது போல அங்கே எல்லாமே அங்கே மெலடி என்று சொல்லப்பட்டதை திறந்த தேவன். இந்த கால வேளையில் உங்களோட வீட்டில் சந்தோஷமோ சமாதானமோ இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அற்புதத்தை நடப்பிப்பார், அதிசயத்தை நடப்பிப்பார். பரன்னஸ் அங்கே அங்கே மெலடி தன்மை அங்கே ஒன்றுமே ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லாதது எல்லாம் உடைக்கப்படுது இந்த நேரத்தில். and you will be able to enjoy your life and God will bless you abundantly. என்னன்னு சொன்னால், I am speaking only to the people of God. இந்த கால வேளையில் தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுக்கிற ஆட்களுக்கு தான் இந்த கால வேளையில் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் பெரிய காரியங்கள் நடப்பிப்பார். ஆகவே we'll be fruitful. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 6 வசனம் தொடக்கம் 9 மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார். 1 Corinthians chapter 3 verses 6 to 9 வாசிங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 3. நான் கேட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீ பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். ஆமென். அவளம் காணும் என்னவென்று சொன்னா, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். எனக்கு நல்ல ஐடியா இருக்குது, நல்ல தாட் இருக்குது, எனக்கு பெலன் இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது, நான் எல்லாத்தையும் செய்கிறேன், ஆனால் சக்ஸஸ் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற வல்லவராக இருக்கிறேன். அதை விழிய பண்ணுகிற தேவன், அதை நான் ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தான், உங்களுடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தான். அவருக்கு முதலிடத்தை கொடுக்கும் வழியில் யோசிச்சு பாருங்க. அநேகமான ஆட்கள் நீங்கள் சாப்பாட்டுக்கு முதல் ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன், அதை ஆசீர்வதிச்சு தான் சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன். சாப்பிடாமல் அப்படி ஜெபம் பண்ணாமல் சாப்பிட்டா கவனம். நல்ல ஜெபம் பண்ண துவங்க, ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்கள், எதுக்குன்னாலும் நன்றி சொல்லுங்கள். இப்போ நான் சொல்லுவேன், இந்த நாயை பற்றி தான் சொல்லுவேன். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த நாயை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? உங்கள்கிட்ட நாய் நிற்குது என்ன ஜெகநாக்கள், நீங்கள் சாப்பாடு கொடுத்தோன்னே என்ன செய்யும்? உடனே சாப்பிடும். அது கையை எடுத்து கூப்பிட்டு, மேடம் தேங்க்யூ, மேடம் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபுட் சொல்லுதா? சொல்லாது. வாழை ஆட்டிக்கொண்டு உங்களுக்கு பின்னால் முன்னுக்கு தெரியும். ஆனால் சாப்பாடை கண்ணோன்னே ஒரு ஆளுக்கு சாப்பாட்டு பிளேட்டை நான் சொல்கிறேன், ஒரு நாய் ஒன்று செய்யுது, இந்த சாப்பாட்டு பிளேட்டை அவங்க கொஞ்சம் அசைக்க போல கடிச்சிட்டு தான். இன்றைக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் தான் எங்களுக்கு சாப்பிட்டு சரத்தோடு சேரக்கூடியதாக கிருபைக்கிறார். இன்றைக்கு எலிசபெத்தையும் ஆண்டவர் சகரியாவையும் நினைவு கூர்ந்தவர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. கொஞ்ச நாட்களுக்கு நான் இதைத்தான் சொல்லி தருவேன், ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ, நான் உன்னை மறக்க மாட்டேன். இன்றைக்கு சில பாய்ஸும் கேர்ள்ஸும் அவங்க ஒரு ஆள் ஃப்ரெண்டாக இருக்க ரத்தத்தை எடுத்து, தங்களோட சொந்த ரத்தத்தை எடுத்து பேரெல்லாம் எழுதி போட்டு ஐ வில் நாட் ஃபர்கெட் யூன்றாங்க.
ஒரு சில வருஷங்களால் பறந்து போனாலே என்ற மாதிரி போயிடுவாள். இன்னும் சில ஆக்கள் பேரில் குத்திடுவாங்க, போட்டுடுவாங்க பேரை, பாய் ஃப்ரெண்டை பேரை, கேர்ள் ஃப்ரெண்டை பேரை அடிச்சிடுவாங்க. இங்கே நெக்கில் போடுவாங்க, இங்கே போடுவாங்க, எல்லா இடத்துலையும் போடுவாங்க. ஆனால் கொஞ்ச நாட்களால் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் மாறிடும். அதே ஆளே மாறுது. ஆனால் என் இயேசுவை மறக்க மாட்டார். அவருடைய கையில் உங்களோட படம் வரைந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் மறக்கவே மாட்டார். He will never forget us. He will never forsake us. He will bless us abundantly. இன்றைக்கு இந்த காலவேளையில் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எங்களுடைய ஜெபங்கள் ஒன்றையும் ஆண்டவர் மறந்து போகவில்லை. எங்களுடைய ஜெபங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். உங்களுடைய ஜெபங்கள் இந்த இயர் ப்ராஸ்பரஸ் இயராக இருக்க வேண்டும் என்பது என்ற விருப்பம். செழிப்பான வருஷமாக இருக்க வேண்டும் என்பதை விருப்பம். நீங்கள் பேச பழகி கொள்ளணும். என்னட்ட ஒரு சகோதரன் சொன்னார், பாஸ்டர், God has put this urge in my spirit to speak like Ezekiel சொல்லப்பட்டது போல, அந்த ட்ரை போன்ஸ், இந்த காய்ந்த எலும்புகளுக்கு பேச சொன்னது போல சர்ச்சுக்கு பேச ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் பேசப்பா, பேசு என்ற, அதுதான் பேசணும் என்ற ப்ராஃபட்டிக் வேர்ட்ஸ் பேசும் வேளையில் நடக்கும். நான் என்னத்துக்கு இதை சொன்னேன் தெரியுமா? உங்களோட வாழ்க்கையில் நெகட்டிவாக இருக்கிறவைகளை பார்த்துட்டு இருந்து அழுது ஜெபம் பண்ணி ஐ லைக் திஸ் பட் இட் இஸ் நாட் ஹேப்பனிங் அண்ட் நிப்பாட்டி போடுச்சு. வாயை மூடிக்கொண்டு இருந்துட்டு இப்போ என்ன செய்யணும்? வாயை திறந்து, in the name of Jesus, let this happen, let this take place, let it happen. You start speaking to yourself. உங்களுக்காகவே நீங்கள் பேச ஆரம்பிங்க. உங்களோட வீட்டில் இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்துட்டு எத்தனை பேர் நீங்கள் கேட்டுக்கிறீங்க, அம்மா தண்டைப்பாட்டுக்கு கதைக்கிறது, அல்லாட்ட யாரும் தண்டைப்பாட்டுக்கு கதைச்சோண்டு போயிடும் ஸ்ட்ரெஸ்ஸில், ஃபோனில் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னம்மா சொன்னீங்க, ஒன்றும் இல்லை. இதற்கு ஒன்று சமைச்சு கொடுத்தாலும் இதில் புண்ணியம் இல்லை, இதில் என்ன செய்யுமோ, என்ன திட்டி சாப்பாடு போடுறது சில வழியில். ஸ்ட்ரெஸ், டூ மச் ஸ்ட்ரெஸ். இன்றைக்கு நான் சொல்கிறேன், அப்படியெல்லாம் கதைக்கிறத நிப்பாட்டி போட்டு, in the name of Jesus I speak into this problem. இந்த பிரச்சனைக்குள்ளே நான் பேசுகிறேன். டோன்ட் வெயிட் ஃபார் பாஸ்டர் டு கம். உங்களுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். நான் சொல்லலை குட்டி சர்ச்சஸ் ஆரம்பிக்க சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னேன், ஒரு இடத்துல நிற்கும் வேளையில் நாங்கள் இன்றைக்கு காலையில் பார்த்தோம், எப்படி இருப்போமா தெரியலையா, ஒலிவ மரத்தை போல, ஆலிவ் என்று சொல்லும் வேளையிலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நல்லா இருக்க வேண்டாம். அந்த ஆலிவ் க்ரீனும் இருக்குது, yellowish கலரும் இருக்குது, பிளாக்லேயும் இருக்குது. அந்த ஆலிவ்ஸ் எடுக்க அது எப்படி இருக்கும், என்ன செய்ய மாட்டேலாம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேன், கர்த்தர் எங்களை அப்படி ஆசீர்வாதமாக வச்சிருப்பார். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? எத்தனை பேர் இந்த காலவெளியில் you have made a decision, certain things I was telling and giving you, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க, அதை I'm going to follow this. அதை நிப்பாட்டுறதுக்கு பிசாசு ட்ரை பண்ணுவான். பட் you are an overcomer. நீ வெற்றி பெற்றிருக்கிறாய், வெற்றி சிறந்திருக்கிறாய், ஜெயம் பெற்றிருக்கிறாய். ஆகவே you will, whatever happens you will pray, whatever happens you will spend time with God, reading the word of God. You will not forget to read the Psalm 23. 23ஆம் சங்கீதத்தை சத்தமா வாசி. ஒரு பெரிய ஊழியக்காரன், அவர் அதை ஒவ்வொரு நாளும் வாசிப்பார். வல்லமையாக பாய்க்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், அறிந்து கொண்டேன். Psalm 23 அது உங்களுக்கு சொல்லித்தரேன். Don't stop reading the word of God, don't stop praying, and always every day daily read Psalm 23. கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு மகிமைப்படுவதாக. Each one is blessed. நீங்களே தலையில் கையை வச்சு கொடுங்க. உங்களுக்கு நீங்களே தலையில் கையை வச்சு நான் ஜெபம் பண்ணுற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே, யாரெல்லாம் அன்பின் ஆண்டவரே தாங்கள் நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி வாஞ்சியோடு இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறேன். சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவர்கள் அன்பின் ஆண்டவர் உங்களுடைய வசனத்தில் சொல்லப்பட்டது போல உங்களுடைய சபையில் இருக்கிற ஒளிவ கன்றுகளைப் போல இருக்கட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.